மனுஷன்தான் சுயநலமா எதையும் நினைப்பான். ஐயோ எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், நான் சாப்பிடணும், நான் என் ஃபேமிலியை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், என் பிள்ளைங்க, என் மனைவி, என் தாய், என் தகப்பன் அப்படின்னு சொல்லி மனுஷன்தான் சுயநலமா இருப்பான். ஆனா தேவன் ஒருபோதும் சுயநலமா இருப்பது கிடையாது. அதுதான் அவரை வித்தியாசப்படுத்தி காட்டுது. அந்த வல்லமையை தனக்கென்று அவர் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதுதான் அவர் தேவன் என்பதை காட்டுகிறது. இப்ப அவர் அது கல்ல அப்பவும் மாத்தி கூட சாப்பிடலாம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடும், உன்னோட சொந்த சரீரத்துக்காக இப்படி செஞ்சுட்டியே, ஒரு பிசாசானுடைய வார்த்தையை கேட்டு இப்படி செஞ்சுட்டியே அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா. பிசாசானுடைய வார்த்தைய அவர் கேட்டு எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது தப்பாயிடும். ஆதாம் அப்படிதான் செஞ்சான் இல்லையா. இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டா நீ தேவனை போல மாறிடுவ அப்படின்னு சொல்றான். ஆனா ஏற்கனவே அவன் தேவனை போலதான் இருக்கிறான்றது அவனுக்கு தெரியாததுனாலதான்